வெங்கல கிண்ணம் கூட கிடையாது அவங்களுக்கு. கண்டிப்பா ஃபயராக தான் இருக்கும். கண்டிப்பா சிஎஸ்கே தான் வின் பண்ணும். சார் நம்மளாம் இங்கே பாருங்க சார், நம்மளாம் சென்னையோட ஹார்ட் கோர் வெறியர்கள். ஸோ அதனால எப்போ இருந்தாலும் சென்னை தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு. ஸோ சென்னை வந்து கண்டிப்பாக வின் பண்ணும். பட் இருந்தாலும் ஆர்சிபின்னு ஒரு தடவை கூட கப் அடிக்கலையே, அது அந்த ஒரு வருத்தம். வெங்கல கிண்ணம் கூட கிடையாது அவங்களுக்கு. நம்மளுக்கு தான் இந்த வாட்டியும் கப்பு. ஸோ ஆப்வியஸாக நல்லா வின் பண்ணால் அவங்களும் விளாடலாம். பட் ஏன் சப்போர்ட் வந்து சிஎஸ்கே இல்லை ப்ரோ, இப்போ ஏதாவது ஒரு சான்சஸ் இருக்கா? ஏன்னா இப்போ உமன்ஸ் டீம் ஆர்சிபியில் கப் அடிச்சிட்டாங்க. சந்தோஷம் தான். பட் சென்னை ஆனால் உமன்ஸ் டீமில் ஆடல, அதனால தான் ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க. ஆடி இருந்தால் அங்கேயும் வின் பண்ணியிருப்போம் நம்மளால. பட் அகைன் யார் நல்லா விளாட்றாங்களோ அவங்க வின் பண்ண வேண்டியது தான். பயங்கர கிரேஸ் ஆப்வியஸாக டிக்கெட் டிமாண்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தெரியல ப்ரோ, எனக்கு ஜெனரலாகவே கிரிக்கெட் பிடிக்கும் ரொம்ப. ஸோ எனக்கு யார் ஜெயித்தாலும் ஓகே தான். ஸோ ஆப்வியஸாக கோலியும் பிடிக்கும், தோனியும் பிடிக்கும். ஸோ யார் ஜெயித்தாலும் ஓகே தான். கேம் நல்லா போனால் போதும். சென்னைக்கும் பெங்களூருக்குமான மேட்ச் நடக்க போகுது, அதில் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? டெஃபினட்டா நான் சப்போர்ட் பண்றது சென்னை. சென்னை தான் ஜெயிக்கிறோம். கண்டிப்பா அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆமா, நீங்க? கண்டிப்பா சென்னை தான் வின் பண்ணும் தோணும். பட் ஸ்டில் ஆப்வியஸாக நடுவில் திடீர்னு விட்டுட்டு போனால் அடுத்த மெம்பர்ஸ் யாராலையும் கேப்டன்சி அவ்வளோவா பண்ண முடியல ஒழுங்கா. ஸோ அவர் இருக்கும்போதே அவரோட கைடன்ஸ்லேயே கேப்டன்சியாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டீமும் நல்லா ஆப்வியஸாக நல்லா க்ரூம் பண்ணலாம். இந்த சீசனில் தோனி அவர்களை வந்து ஒரு ஆஸ் அ கேப்டனாக நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக நிறைய பேர் ஆப்வியஸாக தோனி, கோலி, ரோஹித் சர்மா எல்லாருமே கேப்டன்சி விட்டு போயிட்டாங்கல்ல. எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான் பார்க்குறாங்க. ஸோ ஒரு ஏரா முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். பட் ஸ்டில் ஓகே, ஆப்வியஸாக நம்ம மூவ் ஆன் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கும் வழி கொடுத்தா தானே நல்லது. ஓகே தான். ஓகே, இப்போ ருத்ராஜ் இல்லைன்னா வேறு யாரை போட்டுருக்கலாம்னு நினைக்கிறீங்க கேப்டனா? ருத்ராஜ் இல்லைன்னா வேறு ஆப்ஷன் ஜடேஜா தான். பட் ஜடேஜா ஆல்ரெடி ஒரு சீசன் இருந்து பாதியிலேயே அவர் கேப்டன்ஷிப் பண்ண முடியாமல் வெளியில் வந்ததுனால ருத்ராஜ் தான் மோஸ்ட் நல்ல கேப்டன்சி மெட்டீரியல் தான். ஸோ நல்ல டெசிஷன் தான் எடுத்தது. தோனி கேப்டன் இல்லை, ருத்ராஜ் தான் கேப்டன் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு? தோனி அவங்க நல்லா பண்ணுவாங்க. ஸோ பட் அவங்க இல்லைன்றது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரொம்ப மிஸ் பண்ணுறோம். பட் மேபி ருத்ராஜ் சார் வந்து கொஞ்சம் நல்லா கொண்டுட்டு போவாங்கன்னு நினைக்கிறோம். அவங்க கேப்டன்சி நல்லா இருக்குன்னு தோணுது. கண்டிப்பாக தோனி கடியில் தானே அவர் இருக்கார். ஸோ ஆப்வியஸாக நல்லா பண்ணுவாருன்னு தோணுது. ஆப்வியஸாக மற்ற மெம்பர்ஸும் அவருக்கு மேலே ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ரெண்டு பேருமே யூனிக்காக அவங்கவுங்க குவாலிட்டிஸ் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. தோனி ஃபினிஷர், கோலி என்ன ஏர்லியாக வந்து கேம் ரன் மாஸ்டரில் வரும். ஸோ ரன் கெட்டர் நிறையா. ஸோ கண்டிப்பாக ரெண்டு பேருமே நல்லா. தோனிக்கு வந்து பேட்டிங் அவ்வளோ சான்ஸ் கிடைக்காது. ஏன்னா ஆப்வியஸாக ஃபஸ்ட் ஆடுறவங்க நிறையா ஓவர்ஸ் முடிச்சிருவாங்க. கோலிக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா 1 டவுன் ஓப்பனிங் வந்துடுவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு கோலி தான். பேட்டிங் வைஸ் பார்த்தா கோலி தான். ஃபினிஷிங் வைஸ் பார்த்தா ஆப்வியஸாக தோனி தான். இந்த ஃபைனல் ஓவர்ஸில் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுனா தோனியாக தான். சரி, நீங்கள் தோனி கேப்டன்லன்றது எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? நானும் அதுதான் ஃபர்ஸ்ட்லேருந்தே தோனி பார்த்தாச்சு. இப்போ வேற கேப்டன் இருக்காங்க அப்படின்றதுனால மேபி எப்படின்னு தெரில. இவங்க எப்படி நல்லா பண்ணால் நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் தோனியில் தான் மிஸ் பண்ணுறது தான் கஷ்டமாக தான் இருக்குது. பட் மேபி அவங்களோட கேப்டன்சி எப்படி இருக்கும்னு நாங்கள் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுவோம். விராட் கோலி உங்களுக்கு பிடிக்கும். நாளைக்கு தோனி மேட்ச், அதாவது சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் தான் நடக்க போகுது. தோனி அந்த பக்கம், விராட் கோலி அவங்களோட இது எப்படி பிடிக்குன்ற பட்சத்தில் எனக்கு எல்லாருமே பிடிக்கும். பட் ஜெயிக்கணும்னா சென்னை சிஎஸ்கே எல்லோ. இருந்தாலும் உங்களுக்கும் விராட் கோலி ரொம்ப பிடிக்கும்? விராட் கோலி பிடிக்கும் ரொம்ப. பட் தோனி இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஸோ சிஎஸ்கே தான் சப்போர்ட். ஆர்சிபி கப்படிக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கலாம், ஆனால் சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும். என்ன இருந்தாலும் சிஎஸ்கே விட்டு கொடுக்க மாட்டீங்க? ஆமாம். ஆர்சிபி எனக்குமே ஆக்சுவலாக நானுமே சிஎஸ்கே ஃபேன் தான். பட் எனக்கு ஆர்சிபி ஜெயிக்கணும்னு ஆசை தான். ஏன்னா இவ்வளோ வருஷமாக ஆடி கோலி அவர் 200% எல்லா மேட்சும் கொடுக்குறாரு. டீமும் நல்ல டீம் எப்போவுமே. பட் எங்கேயோ சம்திங் இஸ் லேக்கிங். ஸோ இந்த வாட்டி அவங்க ஜெயித்தாலுமே ஹாப்பி தான். வாய்ப்பு இருக்கா? இருக்கும். அவங்க நல்லா தான் ஆடிட்டு இருக்காங்க. அந்த ஃபைனல்ஸ்னு வந்தால் மட்டும் ஒரு ஒரு பிட் ஆஃப் லக் அவங்களுக்கு இல்லை. ஸோ மேபி இந்த வாட்டி ஜெயிச்சா ஆப்வியஸாக கிரிக்கெட் ஃபேன்ஸே சந்தோஷம் தான் படுவாங்க.
சேஞ்ச் பண்ணிட்டாங்க, ருத்ராஜ் கெய்க்வாட் தான் அதுக்கப்புறம் கேப்டன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன்? கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அடுத்த தலைமுறைக்கு வழிவிடுறது வந்து எப்போவுமே நம்ம தலையை போல் யாரும் வராது. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஆப்வியஸாக தோனி தான் நம்மளுக்கு இன்னும் கேப்டன். பட் சிஎஸ்கே அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு ருத்ராஜ் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சிஎஸ்கே கொண்டு போகிறதுக்கு பிக் கங்க்ராட்ஸ் டு ருத்ராஜ். இந்த செலக்ஷன் ஓகேவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படி? ருத்ராஜ் தலை எப்போவுமே முடிவு பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும். நம்ம காசி சார் சொல்கிற மாதிரி தலைவன் இருக்கிறான் தான். ஓகே. ருத்ராஜ் இல்லைனா வேறு யாரு? ருத்ராஜில் தான் ஜட்டுன்னு சொல்லலாம். பட் எப்போவுமே நம்ம தலையோட டெசிஷனில் வந்து இது பண்ணக்கூடாது. ஸோ தலை கரெக்டாக இருப்பார், அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரி, ஓகே. தோனி அவருடைய கேப்டன்சியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? அவரோட விஷயங்கள் இந்த சீசனில் என்னதான் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க? நம்மளுக்கு தோனினாலே பிடிக்கும், அவர் என்ன பண்ணாலும் பிடிக்கும். ஐ திங்க் அவரோட முக்கியமான கேப்டன்சினா எப்படி ஒரு டீம் மெம்பரை லீடர்ஷிப்பை என்னதான் வந்து இப்போ மற்ற டீம்லாம் பாருங்களேன், ஒருத்தங்க பெர்ஃபார்ம் பண்ணலான்னா தள்ளிடுவாங்க. பட் தோனி வந்து அவங்களே வந்து அடாப்ட் பண்ணி, அவங்களே வந்து மோட்டிவேட் பண்ணி, அவங்களே வந்து அப்படியே ஒரு ஸ்கல்ப்சர் பண்ணுற மாதிரி he will try to mold the person. ஸோ அதனால இஸ் வெரி குட் இன் தட்.